மாசி கருவாடு என்பது உணவாக மட்டுமல்ல, மருந்தாகவும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு அற்புதமான உணவுப் பொருள். தமிழர் பாரம்பரியத்தில் கருவாடுகள் முக்கிய இடம் வகிக்கின்றன. குறிப்பாக மாசி மாதத்தில், பங்குனி மாதத்திற்கு முந்தையது மாசி கருவாடு என்று குறிப்பிடப்படும் வகை, ஆழ்கடலில் பருவகால சூழ்நிலையை எதிர்கொண்டு வாழும் மீன்களில் இருந்து தயாரிக்கப்படுவதால் அதில் உள்ள சத்துக்கள் அதிகமாய் இருக்கும். இந்த மாதத்தில் மின்னலடிக்கக்கூடிய காலநிலையை தடுக்கவும், ஜீரண சக்தியை ஊக்குவிக்கவும், உடலில் வெப்பத்தை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் மாசி கருவாடு உதவுகிறது. இதில் அதிக அளவு புரதம், ஓமெகா-3 கொழுப்புச் சத்துகள், சோடியம், கால்சியம், இரும்புச் சத்துகள் உள்ளன. இவை மூட்டுவலி, நரம்பு தளர்ச்சி, உடல் பலவீனம் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக செயல்படுகிறது. குறிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் போன்றவை அதிகமாக ஏற்படும் பனிக்காலத்தில் மாசி கருவாடு சேர்த்து கூட்டு குழம்பு சாப்பிடுவது உடலை சுடுசுடுப்பாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆனால் இதை அதிகமாக கொண்டு வந்தால் உப்புச்சத்து அதிகரித்து இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவை ஏற்படக்கூடும் என்பதையும் கவனிக்க வேண்டும். அதனால்தான் இது மருந்தாக இருப்பது போல் அளவோடு சாப்பிட வேண்டிய உணவாக கருதப்படுகிறது. இன்றைய மெடிசின் கோணத்தில் பார்க்கும்போது இது ஒரு இயற்கையான நார்ச்சத்து மற்றும் சத்துக்களால் நிரம்பிய சூப்பர் ஃபுட் என்று கூறலாம். நம் மூதாதையர் இதை பருவகால உணவாக மாற்றிய விதம் சுயமாக அறிவியல் அடிப்படையில் அமைந்தது என்பதை இன்று நவீன சுகாதார ஆய்வுகளும் உறுதிப்படுத்துகின்றன. மாசி கருவாடு இன்று பலரால் மறக்கப்பட்டு வருகிற உணவுப் பாரம்பரியம். அதை மீண்டும் உணவில் இணைத்து நம் உடல் நலத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பது நம் கடமையாகும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.